எங்களுக்கு சுத்தமாக முடிவே இல்லை சார். இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டோம் சார். அவங்களோட இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு சார். இங்கே நீங்கள் லக்கேஜ் கிடைக்கல, விட்டால் போதும். அந்த ஏர் வந்து அப்படி நீங்கள் பேசுகிற நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போக வேண்டியது இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு. துபாயிலேருந்து இந்த ஃப்ளைட்டு இல்லையா டிரெக்டாக 5000 10,000 வந்து மிச்சம் முடிக்கிறதுக்காக டிரான்சிட் ஃப்ளைட் போட்டு, அதாவது துபாய் டு கொழும்பு, கொழும்பு டு வந்து தமிழ்நாட்டுக்கு போட்டு போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களால் வெயிட் பண்ண இயலாதா? சாப்பாடோ இதோ டீ காஃபி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. எங்கேயுமே நிப்பாட்டவும் இல்லை. பசியில் தான் வந்து கடைசியில் வந்து கொழும்பு. அதாவது ஒன்றை வந்து நீங்கள் வந்து குறிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும், இலங்கையினுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட உங்களை வந்து கரெக்டாக வந்து தரை இறக்கி, அவ்வளோ மழைக்குள்ளேயும் காற்றுக்குள்ளேயும் புயலுலையும் உங்களை கரெக்டாக வந்து தரை இறக்கி திரும்ப வந்து மற்ற ஏர்போர்ட்டுக்கு கூட்டி போயிட்டு அங்கே உங்களை பத்திரமா வச்சுருந்து திரும்ப உங்களை வந்து டிரான்சிட் ஃப்ளைட்டில் வந்து ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும். இங்கே நீங்கள் லக்கேஜ் கிடைக்கல, விட்டால் போதும். அந்த ஏர்போர்ட்லேருந்து எப்போ சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஓகே. என்ன விளக்கம்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வந்து இந்தியா சேர்ந்த நபர்கள், அதாவது துபாயிலேருந்து கொழும்புக்கு வந்து டிரான்சிட் ஃப்ளைட்டில் வந்து மாறி போகிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இலங்கைக்கு வந்திருக்காங்க. அதாவது இலங்கையிலேருந்து வந்து மாறி போகிற ஃப்ளைட்டில். ஸோ அவங்கள வந்து அங்கே வந்து நல்ல விதமாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு சிறிய விளக்கம் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கே தெரியும், ஏன்னா இலங்கையில் வந்து ஒரு பேட் சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு கிழமையாக வந்து அதாவது வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப பேட். பார்த்தீங்கன்னு சொன்னால் புயல், மழை, வெள்ளம், யானை காற்று, அது இதுவும் மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 300க்கு அதிகமான பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. 400க்கு அதிகமான பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. வாகனங்கள், ரோடுகள், பாலம் எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு, உங்களுக்கே தெரியுமா எல்லா ரோடுகளும் இடிஞ்சு விழுந்துட்டு, பாலங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு, மண் சரிவு, அதாவது ரயில்வே தண்டவாளம் அது கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இடிஞ்சு விழுந்துட்டு. அதனால் வந்து அரசு வந்து இங்கே மக்களை கவனிக்கிறதுல ஒரு இதாக இருக்குது. மற்ற நாடுகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை மக்களை வந்து குறிப்பாக வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இக்கட்டான வெதர் கண்டிஷனில் தான் இந்த ஃப்ளைட்டும் வந்துருக்கு. ஸோ அவங்க கொடுத்த வந்து சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து ஒழுங்காக கவனிக்கலை, வைக்கலை, டீ கொடுக்கல, காஃபி கொடுக்கல, 3 மணி நின்றம், 4 மணி நின்றம், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்றை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இலங்கையினுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட உங்களை வந்து கரெக்டாக வந்து தரை இறக்கி, அவ்வளோ மழைக்குள்ளேயும் காற்றுக்குள்ளேயும் புயலுலையும் உங்களை கரெக்டாக வந்து தரை இறக்கி திரும்ப வந்து மற்ற ஏர்போர்ட்டுக்கு கூட்டி போயிட்டு அங்கே உங்களை பத்திரமா வச்சுருந்து திரும்ப உங்களை வந்து டிரான்சிட் ஃப்ளைட்டில் வந்து ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும். இந்த வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டுமல்ல, மற்ற நாடுகளில் நடந்தாலும் இப்படி தான் செய்வாங்க. அதாவது உங்களை வந்து மத்தளையில் கொண்டு போய்ட்டு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், மத்தளையிலேருந்து நீங்கள் வந்து கொழும்புக்கு வர்றது கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் கிட்ட பிடிக்கும். ஸோ அங்கே உள்ள ரோடு எப்படி இருக்குது, மழையா, புயலா, காற்றா, அதெல்லாம் பார்த்து தான் உங்களை வந்து கொழும்புக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? வெயிட் பண்ணால் தான் நீங்கள் வந்து போக முடியும். அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது பேட் சிச்சுவேஷன், நார்மல் டைம் கிடையாது. இலங்கையில் உள்ள மக்களே வந்து அல்லோலப்படுறாங்க. இலங்கையில் உள்ள மக்களே பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவ்வளோ பேர் புயல் காற்றுல இருக்காங்க. எவ்வளோ நாடுகள் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த சிச்சுவேஷன் கூட புரியாமல் இலங்கை பக்கமே போக மாட்டோம் அப்படி இப்படி என்று போட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறீங்க. இதை பார்த்து மற்ற மக்களும் வந்து மற்ற நாட்டு மக்கள் இலங்கைக்கு வர மாட்டோம், இலங்கைக்கு போனால் நம்மளுக்கு இப்படி தான் கவனிப்பாங்க அப்படி இப்படின்னு. இது வந்து இலங்கையோட சுற்றுலாத்துறையை பாதிக்கிற மிக முக்கியமான ஒரு தகவல் தான் இந்த தகவல். நீங்கள் வந்து அப்படி நீங்கள் பேசுகிற நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போக வேண்டியது இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு. துபாயிலேருந்து இந்த ஃப்ளைட்டு இல்லையா டிரெக்டாக 5000 10,000 மிச்சம் முடிக்கிறதுக்காக டிரான்சிட் ஃப்ளைட் போட்டு கொழும்புக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு 5000 10,000 வந்து மிச்சம் முடிக்கிறதுக்காக டிரான்சிட் ஃப்ளைட் போட்டு, அதாவது துபாய் டு கொழும்பு, கொழும்பு டு வந்து தமிழ்நாட்டுக்கு போட்டு போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களால் வெயிட் பண்ண இயலாதா? அந்த வெதர் கண்டிஷன்லேயும் கூட உங்களை வந்து கரெக்டாக வந்து தரை இறக்கி இருக்காங்க. வந்து அதாவது கட்னாக் ஏர்போர்ட்டில் வந்து இடம் இல்லை. அதாவது ரொம்ப வந்து வெதர் கண்டிஷன், வெள்ளம், அதனால் வந்து வெளியில் யாரும் போயில்லை. அதனால் மக்கள் வந்து கூட்டம் வந்து நெரிசலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக தான் உங்களை வந்து மத்தளை ஏர்போர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மத்தளை ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட வந்து ஃப்ளைட் டைம் வந்ததுன்னா உங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து எடுத்து போயிருக்காங்க. அதை விட்டுட்டு அப்படி இப்படி இது அது இதுன்னு சொல்லி எவ்வளோ ஒரு இதாக வந்து கேவலப்படுத்துறீங்க. இலங்கையில் மக்கள் அவ்வளோ செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளத்துலையும் புயல்லையும் காற்றுலையும் வீடுகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து
எப்படி ஒரு பேட்டான சுச்சுவேஷன். உலக நாடுகள்லாம் இலங்கைக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து இலங்கை பக்கமே போக மாட்டோம் அப்படி இப்படின்னு எவ்வளோ ஒரு பேட்டான சுச்சுவேஷன் நடக்குது. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப பார்த்து கவனமாக வந்து கதைக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளோ ஒரு பேட்டான ஒரு இது பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் இப்படி நடக்காதா? இப்போ சென்னையில் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் பேப்பரில் உள்ள மக்கள் எல்லாம் கொண்டு போய் எங்கே வைப்பாங்க? பஸ்ஸில் ஏற்றி வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் சேஃபாக வைப்பாங்க. சேஃபாக வச்சு தான் அதுக்கு பிறகு வந்து வேறு ஃப்ளைட்டை வந்து ஏற்றி அனுப்புவாங்க. வந்து காற்று மழை புயல் வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? வார ஃப்ளைட்டுங்க எல்லாமே என்ன செய்வாங்க? அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து இடம் இல்லாட்டி வேறு இடத்துல சேஃபாக வச்சு தான் திரும்ப வந்து அனுப்புவாங்க. அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் டிரான்சிட் ஃப்ளைட்டில் வந்து 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு இது வந்து இலங்கையில் மட்டும்தான் இப்படி செய்கிறாங்க, இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு கேவலப்படுத்துகிற ஒரு செயல் தான் இந்த செயல். சரிங்களா? இலங்கையில் வந்து அப்படி வந்து இலங்கையில் வந்து டூரிசம் தான் மிக முக்கியம். அதாவது டூரிஸ்ட்டை வந்து அவ்வளோ வந்து சேஃபாக வந்து இங்கே வந்து கையாளுவாங்க. இந்த பேட்டான ஒரு வெதர் கண்டிஷனால தான் உங்களை அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நடந்துருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த கொடுக்குற இன்டர்வியூகள் பேச்சுகளை வந்து கவனமாக பார்த்து வந்து கொடுங்க. இது வந்து இலங்கையோட டூரிசம் வந்து மிக மிக வந்து பாதிக்கப்படும் இதால்.